இப்போ திமுக போட்ட திட்டத்தை தானே அவர் ஃபாலோ பண்றாரு. அப்ப இதுவும் திமுக ஆட்சி மாறுதானே அப்படின்ட்டு இன்னைக்கு மாறுதட்டிக்கிறாங்க இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை கேவலமா பேசிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சத்துணவு திட்டத்தை இது பண்ணிட்டாரா? நான் முட்டை கொடுக்குறேன் அடிஷனலா, சத்து மாத்திரை கொடுக்குறேன்னு அதை செழுமைப்படுத்தி தான் வச்சிருந்தாரு. அப்ப இவர் பாணியில பார்த்தா ஸ்டாலின் பாணியில அது அதிமுக ஆட்சியின் தொடர்ச்சி தானா கலைஞர் நடத்துறது? ஒத்துக்குவாரா? அவருக்கு இப்ப வேலை எதுவும் கிடையாது, வீட்டுல இருக்காரு. ஸ்டாலினுக்கு டெய்லி பதிவுகள் போடுவது, ஏதாவது அறிக்கை விடுவது, இது அவருக்கு பாஸ்ட் டைம் இனிமேட்ல இருந்து. அதனால டெய்லி ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. இப்ப ரெண்டு பேரா திமுகக்கு கட்சி தலைவர்னு ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு பத்திரிகைகளுக்கு, எதிர்கட்சி தலைவர்னு இவர் உதயநிதி கொடுப்பாரு. ரெண்டு பேருக்கும் ஒரே ஆள் தான் எழுதி கொடுப்பாரு, அது வேற விஷயம். எழுதி கொடுக்கறதான் இவங்க எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நல்ல திட்டங்களை தொடர்வதில் தவறே இல்லை. இப்ப எம்ஜிஆரின் மதிய உணவு திட்டம் தொடர்ந்தது நல்லது தானே. இப்ப காலை சிற்றுண்டி திட்டம் ஸ்டாலின் இப்ப அறிமுகப்படுத்தினாரு. இப்ப அதை தொடரணும்னு முடிவு எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நல்லதே தொடரலாங்க. லஞ்சம் லாவண்யம் ஊழலை ஒழிச்சு கட்டலாம் இந்த ஆட்சியில. எதை ஒழிக்கணுமோ அதை ஒழிப்போம். எதை நல்லது பண்றத தொடர்ந்தா தப்பு ஒண்ணு இல்லையா? அதை பாராட்ட தானே வேணும். இவங்க என்னவோ இவங்களை பார்த்துதான் காப்பி, அப்ப பார்த்தா காங்கிரஸை பார்த்து தானே நீங்க எல்லாம் காப்பி அடிச்சிருக்கீங்க. புதுசா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? காமராஜர் கொண்டு வந்த மதிய நூன் மீல் ஸ்கீம் தான் அது, மதிய உணவு திட்டம் தான். எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னாரு, முதலமைச்சரின் சத்துணவு திட்டம். நீங்க அதை என்ன சொன்னார் கருணாநிதி? சின்ன பசங்க இளம் தளிர் குழந்தைகள் கிட்ட எல்லாம் தட்டே எந்த வச்சுட்டாரு, கையே எந்த வச்சுட்டாருன்னு கொச்சப்படுத்தினீங்க. ஆனா உங்க தலையெழுத்த பாருங்க, நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நான் தொடர்கிறேன், சத்துணவு கொடுக்கிறேன், முட்டை கொடுக்கிறேன்னு சொல்லிதான் தொடர வேண்டியிருந்தது. சோ ஒரு கவர்மெண்ட் தொடர்ச்சியானதுங்க.